ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ சூப்பரான காடை பிரட்டல் செய்வோம். இந்த காடை பிரட்டல் நல்லா அந்த காடையை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சுத்தம் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பிரட்டல்னால உருளைக்கிழங்கு போடுறேன். உருளைக்கிழங்கு அதிலே தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம எப்போ போல் போடுறதை போட்டுருவோம். போட்டு டவுன் பண்ணால் போடுறேன். வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. கொஞ்சம் லேசாக செவக்கட்டும். ஒரே இறைச்சி கோழி இப்படி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காடை பிரட்டல் போடுறோம். நாங்கள் காடை பிரட்டல் போட்டு தேங்காய் பால் ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் தான். இப்போ அந்த ஒயிட் ரைஸ்க்கு அந்த காடை பிரட்டல் சூப்பராக இருக்கும். இது கருவேப்பிலை, மல்லி, புதினா, தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கேன். அதிலே கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கா. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. இதில் நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். ஓகேவா? 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப மசாலாலாம் சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கு இந்த மசாலா போடுற மசாலா தான். இது சிக்கன் மசாலா. இந்த மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவு தான் நான் சேர்க்குறேன். இந்த மசாலா சேர்த்தினா நல்லா வாசமாக இருக்கும், நல்லா இருக்கும் இந்த காடை பிரட்டல். இப்போ ஒரே மசாலா போடாமல் இந்த மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ பாருங்க, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அதையும் கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம எந்த இறைச்சிக்கறியோ ஊடான் கறியோ எதோ ஆகினாலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினிட்டு அந்த வாசமே அப்படி அவ்வளோ வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில பேருக்கு